ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. முழு பலன்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சிறப்புங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதியானவர் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இன்றைய தினம் இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் இன்றைய தினம் புதிதாக பண வரவுகள் மற்றும் சிறந்த விதமான செல்வம் சேரக்கூடிய ஒரு செழிப்பான நாள்னு சொல்லலாங்க. எந்த விதமான செல்வம் அமையும் பார்த்தீங்கன்னா, மழலை செல்வம் சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இதுங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய செழிப்பான ஒரு நாளுங்க. அந்த மாதிரி 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டில் இப்பொழுது 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறந்த சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த சான்றோர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. தொழில் பாக்கி மிகச்சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களையும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களது மேலதிகாரி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கப்பெறுவீங்க. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அங்கே செல்லுபடியாகும் உங்கள் அலுவலக பணிகளில். அதனால உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அதை ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல வலிமை, உடல் மற்றும் மன வலிமை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால நிறைய காரியங்களை உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேர்றதுனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நண்பர்களே. முக்கியமான சில விஐபிகள் சான்றோர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. நிறைய முயற்சிகள் நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க. அந்த முயற்சிகள் காரணமாகவும் அது ஒரு ஏணி படிக்கட்டாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. புதிய வேலைவாய்ப்பு சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வேற வேலைக்கு மாறலாமா, புதிய வேலைவாய்ப்புகளில் அதிகமான நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மனசுல வந்து உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் சில காரியங்கள் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இழுபறியான காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களால் முடிக்க முடியும். அதனால ஏற்கனவே முயற்சி செய்து உங்களால் முடிக்க முடியாத காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் அதிரடியாக சில மாற்றங்களை செய்து கொண்டு நீங்கள் நல்ல லாபத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கொள்ள முடியுங்க. அதிரடி மாற்றங்கள் மூலமாக லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எப்படியாவது கடன்லாம் அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் தொல்லைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய முற்படக்கூடிய ஒரு நாள். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு. நல்ல ஆதரவு பெருகும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகளை விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. சிறப்பாக நல்ல ஒரு உடல் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களை வந்து தேவையில்லாமல் கண்டிச்சுக்கிறது வந்து தேவையில்லாத உற்சாகத்தை குறைச்சி விடு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களை நீங்களே வந்து தாழ்த்தி நினைச்சுக்கிறது அல்லது உங்களை நீங்களே வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கண்டிச்சுக்கிறதுலாம் இன்னைக்கு வேண்டாம். இன்றைய தினம் மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமைங்க. போதுமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக
நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் காதலருடன் நீங்கள் பழகும்போதும், பேசும்போதும் நீங்கள் கோவப்படாம பொறுமையாக நடந்து கொண்டீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்கள் காதலருக்காக நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால உங்கள் காதலர் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அந்த புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் உங்களது மீது உங்கள் காதலர் வந்து கோபத்தை வந்து வைத்துக்கொள்ள மாட்டார். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பொறுமையாக இருங்க. விரைவிலேயே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே. நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, புதிதாக உத்வேகம் மற்றும் நல்ல நம்பிக்கையுள்ள சில பார்ட்னர்ஷிப்பை நீங்க இப்போது சேர்த்துக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் நலனுக்காக நீங்க பாடுபட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது செயல்பாடுகள் எல்லாமே அன்புமிக்கதாக மாறும். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்பாடுகள் செய்வது முக்கியம்தான். ஆனா மற்றவங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் நண்பர்களே. ஆக்கப்பூர்வமான நோக்கத்துல மட்டும்தான் இருக்கணும் நண்பர்களே. அன்பால மட்டும்தான் உங்க காரியங்களை வந்து நீங்க சிறப்பாக மற்றவர்களுக்காக செய்து கொடுத்து நீங்க இன்றைய மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் பண வரவுகளுக்காக நீங்க வந்து பேராசையால எந்த காரியத்தையும் நீங்க ஈடுபடக்கூடாதுங்க. அதை மட்டும் கவனமாக தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கான டைம் டேபிள்ல நீங்க இன்னைக்கு ஓய்வு நேரம் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அவசர வேலை காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாக தாங்க கிடைக்கும். அதனால இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உத்தியோகபூர்வமான சில வேலைகள் கூட பாதிக்கப்படலாம். உங்களால நினைச்ச வேலையில வந்து பாதி வேலையில வந்து செய்ய முடியாமல் கூட போகலாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரமுடன் முயற்சி செய்தால் உங்களுக்கு எல்லா காரியமும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது அல்லது ட்ரிங்க்ஸ் பண்றது போன்றவற்றெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையில பொறுமைன்றதும் கட்டாயமான ஒரு தேவை. உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களை வந்து பேசும்போதும் செயல்படும் போதும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள். உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள இரவு உணவை ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இல்லற வாழ்க்கையில நீங்க பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3, 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனிசில சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்புலாம் இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிதாக வேலைவாய்ப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஐடியாக்கள் புதிய வேலைக்கு மாறுறதுக்கான ஐடியாக்கள் நீங்கள் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க. சில பிரபலமான விஐபிகளை சான்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைய தினம். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க. நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை அதிரடியாக எடுப்பீங்க. அதன் மூலமாக நல்ல லாபம் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் இழுபறியான காரியங்களை கூட முடிக்க முடியுங்க. அதனால பழைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. லாபகரமான நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாமே நீக்கி விடுங்க. ஆனால் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக எந்த உணவும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. நிறைய விஷயங்கள் இயல்பாகவே முயற்சி செய்யறதுனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேருங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு உத்தியோக பணிகளில் கிடைக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.